Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்ம 5th class போன கிளாஸோட கண்டினியூ ட்ரேசிங் மெத்தட் டைப் 2 பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் டைப் 1 மெத்தட், அதாவது ஃபோனை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அண்ட் பின்ட்ரெஸ்ட் பேப்பர் காப்பியை வச்சு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். கிளாஸை பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் டைப் 2 மெத்தடில் வந்து நம்ம கார்பன் ஷீட் அண்ட் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் கார்பன் ஷீட். ட்ரேசிங் பேப்பர் பார்த்திங்கன்னா இதுதான், இது ட்ரேசிங் பேப்பர் இல்லைனா பட்டர் ஷீட் பேப்பர் அப்படின்பாங்க. இந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ட்ரெஸ்ஸுலலாம் இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து லேபிளுக்கு பின்னாடி இருக்கிற ஷீட். இதுலேயும் நீங்கள் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் தான் வேணுங்கிறதுலாம் இல்லை. இதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஒயிட் பேப்பரை கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை தான் இப்படி தலையிலலாம் தடவிட்டு அதில் எண்ணெய் இருக்கும். அப்போ புக்குக்கு மேலே வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எண்ணெய்லாம் தடவ வேண்டாம். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்லேயே நார்மலாக நீங்கள் ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். பிரைட்னஸ் இருக்கிறதுனால அது கிளியராக தெரியும். நார்மல் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமேஜை தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் நான் ட்ரா பண்ணுறதுனால கார்பன் ஷீட் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதே டார்க் கலரான கிளாத்தாக இருந்தால் ஒயிட் இல்லைனா எல்லோ கலரில் நம்மளுக்கு கார்பன் ஷீட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணேன்னா ஃபோனில் டிசைனை பேப்பர் காப்பியில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த பட்டர் ஷீட்டை வச்சு எப்படி ட்ரா பண்ணணும், கிளாத் மேலே எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மெத்தடில் பேப்பரை ஃபோன் மேலே வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுவும் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ட்ரா பண்ண முடியும். ஸோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அங்கே அந்த கார்பன் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சுக்கோங்க. நீங்கள் எது வரைய போகிறீங்களோ அந்த பேப்பரை வச்சுட்டு இதை அப்படியே பிடிச்சிட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். இல்லை சரியாக நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னமும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் நான் பின் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக நல்லா இழுத்து வச்சுட்டு கரெக்டாக பின் பண்ணுங்கள். எந்த சுருக்கம் இல்லாமல். அப்போ தான் டிசைனை ட்ரா பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே தான் நான் வந்து டிசைனை ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பென் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ப்பான இதை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் கிளாத்தில் வந்து ட்ரேசிங் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பென் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோம் பண்ணலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதுக்கு மேலேயும் ஸ்கெட்சே திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கோன்னு தெரியாது. அதேமாதிரி ஸ்கெட்ச் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரேசிங்கும் அவ்வளோவா அவ்வளாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பென்னுன்னு பார்த்திங்கன்னா அந்த நிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பொறுமையாக ட்ரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் பார்த்திங்களா இந்த மாதிரி ஹோல்ஸ் விழும். ஸோ இதெல்லாம் விழாமல் எப்படி அழுத்தி ட்ரேஸ் பண்ணுங்கிறத தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த டிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே டிசைனுக்கு மேலேயே ட்ரேஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இதுக்கெலாம் ட்ராயிங் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அது போட்டிருக்கிறதுக்கு மேலேயே தான் போட போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி நான் பண்ணியிருக்கேன். மீதியை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் விழாமல் நல்லா அழுத்தி ட்ரா பண்ணணுன்னா என்ன பண்ணணுங்கிறத தான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு ஃப்ரேமை வந்து ஆரி ஸ்டாண்டில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஒரு 4 to 3 புக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வைங்க. அதாவது கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுற இடத்துக்கு கீழே வந்து புக்கு இருக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பென் வச்சு ட்ரா பண்ணுங்கள். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு.
இப்போ நீங்கள் நல்லா அழுத்தி கூட ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஹோலுமே விழாது, கிளாத்து எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ பொறுமையாக இந்த மாதிரி இதை விட இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டாண்டில் வச்சு ட்ரா பண்ணுறத விட ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் கீழே புக்கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். சரி, 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தெரியும். இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா பக்கமே வரைஞ்சாச்சு. இப்போ பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஃப்ரேமில் வச்சு அதாவது ஸ்டாண்டில் வச்சு ட்ரா பண்ணதுக்கும் ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புக்கு மேலே இதை வச்சு ட்ரா பண்ணதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஹோல்லாம் விழுந்திருக்கு. இதெல்லாம் நீட்டாக இருக்கும், இதில் நல்லா டார்க்காக இருக்குது. இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம டிசைன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோனை கூட ஃப்ரேம் கீழே வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேசிங் மெத்தட் டைப் 3 ட்ரேசிங் பவுடர் வச்சு பார்ப்போம் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.